டே 77 என்னடா இப்படி போகுது நாள்னு யோசிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஃபீவரில் இருந்தால் சியான் விக்ரம் சார் ஸ்பெஷல் கர்ட் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரையை அப்புக்கு பவு காமிச்சு சாப்பிட்டு முடிச்சேன். ரொம்ப டென்ஷனாக இருந்தது, அதனால் ஒரு கட்டிங் போடலான்னு கிளம்பிட்டேன். கட்டிங்கை போட்டு முடிச்சுட்டு வரும்போது இளநியை குடிச்சிட்டு ஈவினிங் ஒர்க் அவுட் முடிச்சோன்னே சாப்பிட்றதுக்கு சிக்கனை ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் சீசனிங்கும் மலை சாரல் மாதிரி தூவ விட்டு ஜிம்முக்குள்ளே என்ட்ரியை கொடுத்தாச்சு. 3 நாள் ஆசம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு லீவ் லெட்டர் அனுப்பிச்சு விட்டு வீட்டில் உட்காந்து நல்லா சாப்பிட்டு ஃப்ளாட்டாக இருந்த வேறு திருப்பி ஃபேட்டாக மாற்றிட்டு வந்திருக்கீங்களேன்னு கோவப்பட்ட மாஸ்டர் இன்னைக்கு கார்டியோ அண்ட் சர்க்கியூட் தான் போட போகிறேன்னு சொல்லிட்டாரு. மாஸ்டர் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணி மாஸ்டர் சொன்ன எல்லா ஒர்க் அவுட்டையும் கடினப்பட்டு போட்டு முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம பேக் பண்ணி கொண்டு போன சிக்கனை சாப்பிட்டு முடிச்சுட்டு கர்த்தருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இன்னியோட சாட்டர்டே ஸ்பெஷல் டர்ஃபுக்குள்ளே என்ட்ரியை கொடுத்தாச்சு. இன்றைக்கி கிரிக்கெட்டில் 4 நம்மளது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கரெக்டாக 4 போகும்போதும் கேட்ச் போகும்போதும் ஹோய் ஹோய்னு கத்தி ஃபீல்டர்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கேட்சையும் 4ஐயும் விட வச்சு போங்கடிச்சு தான் இன்றைக்கி ஜெயித்தோம் அப்படின்றத பெருமையோடு தெரிவிச்சுக்கிட்டு டே 77 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். ஷாம் யோ நாளை சந்திப்போம்.